ஐயா, நாங்கள் துப்புரவு தொழிலாளிகோ, டிரைவருகோ, கண்ட்ராக்டருகோ, உள்ள ஆஃபீஸில் இருக்கிறையோ எல்லாம் இருக்கிறோம் நீங்கள். அதனால் ஆஃபீஸில் எது பண்ணாலுமே இப்போ நீங்கள் ஊக்கமாக இருக்கிறதுனால ஆஃபீஸில் உங்களுக்கு சிலதெல்லாம் எடுத்து காட்டி கடைசியில் எத்தனை கோடியும் கூட காட்டி போட்டாங்க. ஆஃபீஸில் இருக்கிறையா சில கோடி ஒரு மனுஷன் பேரில் இவ்வளோ கடமை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆஃபீஸில் நம்பணும், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆஃபீஸர்கள் நம்பணும். அதை விட்டு போட்டு நாம் அவங்ககிட்ட நாம் வண்டி ஓட்டி ஆகணும். அவங்ககிட்ட வண்டி ஓட்டிட்டு இத்தனை ரூபா சம்பாரிச்சு போய்க்கிறாங்க. ஆஃபீஸருங்க தெரியுமா, போலீஸ் கமிஷனரு, அதுக்கு கீழே இருக்கிறவர், அதுக்கு கீழே கலெக்டரு, அதே மாதிரி தாசில்தாரு, அதுக்கு மேலே இருக்கிற ஆளுகோ, அதுக்கு கீழே இருக்கிற ஆளுகோ மணியாக விட்டு நாம் கொஞ்சம் செக் பண்ணி வேலை செஞ்சோம்னா, கொஞ்சம் மூளை செலவு பண்ணோம்னா நம்ம கட்சி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இவங்களெல்லாம் கவர் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு நீங்கள் அடுத்தோடனே வெள்ளையரிக்க விட்ற, சுண்ணாம்பு அரிக்க விட்ற, அதெல்லாம் வேண்டாம். ஒரு ஆளும் பேரில் அவையே கடன் பண்ணிட்டு போகிறாங்க, 2 பேர் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னால் அது பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. பூரா எந்த ஓடக்கூடிய ஆளுக்கு மந்திரி யாரும் கிடையாது. பார்க்கலாம் ஒரு நிமிஷம் எத்தனை மைல் போகுவார் நம்ம. ஆனால் நம்ம இவர் விஜய் எத்தனை மைல் வேணாலும் போவார். அப்படியா நின்னே பழக்கம். அதாவது ஒரு முதலாளிகிட்ட போனால் நின்று அந்த வேலை வாங்க விட்டு அப்படி ட்ரைனிங் எடுத்து வந்தவர் விஜய். நீங்கள் நில்லுங்க பார்க்கலாம், போனோன்னு உங்களுக்கு பெஞ்சு வேணும். அப்புறம் அந்த சோஃபாவை உட்காந்து அதுக்குள்ளே சட்டசபைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பேட்டர்கார் வேணும். இப்படி எல்லாம் இருக்கிற எல்லாம் நாளைக்கு போயிடுவீங்க, நாளான்னைக்கு போயிடுவீங்க. ஏப்பா எங்களை உயர வாங்குறீங்க? எங்கள் காசையே வாங்கிட்டு எங்களையே இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்கள் உழைப்பு கான்ட்ராக்டுக்காரனுக்கு விட்டுட்டீங்க. எங்கள் தண்ணி உரையில் எங்கே சாம்பார் பண்ணுறதா? ஆனால் ஒன்று பார்த்துக்க, அது தீ குழம்பாயிடுனா விடாது. அது குழம்பாக மட்டும்தான் தீ ஊறி பற்ற வைக்கக்கூட தான் பிரதானத்துக்கு ஆகி போகுது. அது முதல்ல தீப்பெட்டி நீங்கள் கண்டுபிடிக்காதுன்னா மரத்தில் போட்டு மூங்க மரத்தில் போட்டு கவத்தை போட்டு எடுத்தால் சூடாகு. அப்படியே நெருப்பை பஞ்சை வைப்பாங்க. அது நெருப்பு ஒரு வழி வரும். அது ஊதி பெருசு பண்ணி அதையே பஞ்சை அப்புறம் தென்னோலையோ மற்றதோ சீக்கிரமாக பிடிக்கிற மரம், பெட்ரோலில் இருக்கிற மரம் வந்து தேங்காய் மரம் தான். அதுதான் சீக்கிரமாக பிடிக்கும். அதில் வைப்பாங்க ஓலை தீ பிடிச்சி. அதிலிருந்து தான் மேலே வரும். அதே மாதிரி நாங்கள் மேலே வந்தையோ, என்ன ஓஞ்சி வந்தையோ, சாப்பாட்டுக்கு இல்லாமல் 2 வேலைக்கு இல்லாமையும் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் கொளுத்து போட்டு பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் கையில் வாக்கலாம்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுங்க. அப்புறம் அது உங்களுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளெல்லாம் கிடையாது. கடவுளை நாம் வச்சத கடவுள் தான் எல்லா சாமியுமே. இயேசு, முஸ்லீமு, இந்துக்கள் எல்லாமே நாம் வச்சதில்லை. நாம் தான் கதை எழுதிக்கிறோம். நம்ம தான் படைச்சதுலேருந்து கடவுளை மனுஷனாக படைச்சதுலேருந்து நாம் தான் ஆண்டிருக்கிறோம். ஆனால் பூரா பள்ளி ஆனை இதுக்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் மூளை இருக்குது. நம்மளுக்கு 6 அறிவுன்னு சொன்னாங்க. அந்த 6 அறிவை பயன்படுத்தி ஒன்றுக்கு மோதலுக்கு ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ வெளிநாட்டில் ஆரம்பித்து என்னாச்சு? பள்ளிக்கூடம் போச்சு, ஆஸ்பத்திரி போச்சு, இதெல்லாம் நஷ்டம் பண்ணுறதுக்கு இருந்தீங்கன்னா கடைசியில் மிலிட்ரி ஆட்சி தான் வரும். அப்புறம் வணக்கம். இது 25ஆம் தேதி 7ஆவது மாதம் 1926. வணக்கம்.